ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை ஈரோடு வரலும் போக வேண்டியதா இருந்ததுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து ஈ பள்ளிப்பாளையம் டூ ஈரோடு அந்த பாலத்தில வந்து நடந்து வந்துட்டு இருந்தாரு இந்த பெரியவரு. கை காட்டினாரு. நான் கொஞ்சம் தூரம் போய் தான் நிறுத்தினேன். அப்புறம் திருப்பிட்டு வந்தேன். ஏன்னா வெயிலா இருந்தது. ரொம்ப ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு பயங்கர வெயிலா இருந்தது. அதனால் வந்து திருப்பிட்டு வந்தேன். அப்புறம் எங்கே எங்கே போகிறீங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இருந்துட்டு நீங்கள் எது வரலும் போகிறீங்களோ அது வரலும் விட்ருங்க அப்படின்னா. அப்புறம் விசாரித்தா என்னென்னா, ட்ரெயினில் வந்து தூங்கிட்ட மாதிரியும் வந்து நிறையா அவரோட உடைமைகள் கண்ணாடி இந்த மாதிரி வந்து மூக்கு கண்ணாடி இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாம் மிஸ் பண்ணிட்ட மாதிரியும், டெய்ரி எல்லாமே விட்டுட்டார். பணம் காசு கூட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாருங்க. என்னென்னா அவருக்கு முதுகில் பிளேட் வச்சுருக்கு. காது வந்து சரியாக கேட்கல. அவர் கண் பார்வையும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா எனக்கு அந்த முதுகில் பிளேட் வச்சுருக்கிறேன்னா, என் வண்டியில் அந்த டைமில் வந்து எக்ஸல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பின்னாடி சீட் இல்லைங்க, வெறும் மெட்டல் மட்டும்தான் இருந்தது. அந்த சீட்டு வச்சுருப்போம்ல, அந்த சீட்டை வந்து கழட்டி வச்சிட்டேன் வீட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த சோதனை சாவடி அந்த பள்ளிப்பாளையம் தாண்டினோன்னே ஈரோடு கிட்ட பள்ளிப்பாளையம் தாண்டினோனையுமே ஒரு சோதனை சாவடி இருக்கும். அங்கே ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இருந்தாங்க. இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சார் இருந்தேன் அப்படின்னா, அப்படிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் விசாரித்தார். விசாரிச்சுட்டு பணம் உடனே ஒரு ரூ. 150 நாகராஜ் சாருன்ட்டு ஒரு ரூ. 150 அப்படியே கையில் எடுத்து கொடுத்துட்டாருங்க. சார் பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, என் வண்டி இந்த மாதிரி பிரச்சனைங்க. அவருக்கு வேறு முதுகில் வந்து பிளேட் வேறு வச்சுருக்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எதுவுமே பண்ண முடியாதுங்களே, இங்கே வந்து ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் இங்கே இருக்கேன். நம்ம வந்து இந்த இடத்த விட்டுட்டும் நம்ம வெளியில் போகவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அப்புறம் கமாண்ட் மாதிரி, நீங்கள் கொண்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஒரு ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து அந்த பார்க்குக்கு போகிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழியில் வந்து பயங்கர குழி குண்டாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு குழியில் விட்டுட்டு அவருக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, முதுகு வலிக்குதுங்க அப்படின்னாரு. எனக்கு வேறு அப்புறம் அந்த இடத்துலையே நிறுத்திட்டா ஒரு 50 கார் 5 நிமிஷத்தில் 50 கார் கிட்ட வந்து இது பண்ணுச்சுங்க. ஆனால் ஒருத்தர் கூட நிற்கல. அப்புறம் இவரும் இருந்துட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டேன், அப்புறம் மறுபடியும் வந்து கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா இல்லைன்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு ஒரு இரநூறுவா கையில் கொடுத்துட்டு டிடிஆர்டி விசாரித்தேன். அவர் ஏதோ ராமநாதபுரம் பக்கத்தில் சொன்னார் ஊர். அது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் மதுரை ட்ரெயின் இருக்குமா அப்படின்னாங்க. நைட்டு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து போலீஸ் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. வேண்டவே வேண்டான்ட்டார்.